வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக்கில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நெக்ஸ்ட் கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியும் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ரிஃபைன்ட் இன்ஜின் ப்ளஸ் நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் சேர்த்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஒரு காம்பேக்ட் கம்ப்யூட்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு லீனியராக அப்படியே ஒரு சின்ன வெஹிக்கிள் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே ஃபேமிலி அண்ட் டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குது ஆமாங்க. அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்லாம் ஒரு ஆவரேஜான லெவல் தான். சொல்லப்போனால் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது, எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஒரு ஸ்பீடோமீட்ரு லைட்டு அவ்வளோதான் விஷயமே இந்த ஸ்கூட்டரில் இந்த பைக்கில் இருக்கிறது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒரு 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 7.28 bhp அண்ட் 8.04 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 99 kg. சீட் ஹைட்டு 786 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் டாப் மாடல் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மாடல் 89,000 தான் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் ஒரு நல்ல மைலேஜ் ப்ளஸ் சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து அப்படியே ஒரு லீனியரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிசைனாக இருக்கும். டிசைன் இட்ஸ் ஓகேன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். ஏன்னா மைலேஜ் ஓரியன்ட்னு வருதுனாலே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுனால மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.48 bhp அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் பர் லிட்டருக்கு 68 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்ப மைலேஜில் எனக்கு தெரிஞ்ச எப்படியும் 65 to 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் ஓரியன்ட் வெஹிக்கிள் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இதோடைய டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட் கிளச்சு. பார்த்தோன்னா மற்ற எல்லா 110மே உங்களுக்கு ஜஸ்ட் 4 ஸ்பீட் மட்டும் தான் வரும். பட்னா இதில் மட்டும்தான் உங்களுக்கு 5 ஸ்பீட் வருதுன்றப்ப எக்ஸ்ட்ரா ஒரு கிரீர்ன்றப்ப உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஏபிஎஸ் அது இதுன்னு ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அந்த ஆப்ஷனில் மேபி எங்கே கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம். சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 119 kg, சீட் ஹைட்டு 807 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 91,000 கிட்ட வரைக்கும் வருது. எல்லாமே இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் நல்லதுன்னு பார்த்தா சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸ் ஆமாங்க. நிச்சயமாக இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 2-வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாமே இது ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளுமே கூட. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் டீசெண்டான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன்
அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒரு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. இதோட இன்ஜினில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய அந்த ஒரு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுன்றது ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது சேம் நம்ம ஸ்ப்ளெண்டரோடைய எக்ஸாக்ட் இன்ஜின் தான். ஜஸ்ட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்கன்றனால உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டி, அந்த ஒரு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு இன்ஜினில். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 7.91 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 73 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவுமே இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் தரும். 70 to 75 ரேஞ்சில் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் டீசெண்டாக ஓட்டும். அக்ரெசிவாக ஓட்டிங்கன்னா எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் மைலேஜ் கம்மியாக தரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு. இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 110 kg, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 71,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் டூ வீலர்னு இந்த ரீசனுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, பேசிக் மாடல் 71 ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோடு. டாப் மாடல்னு பார்த்தோன்னா ரெண்டு உங்களுக்கு ஒரு 88,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் அந்த i3GS அது இதுன்னு ஒரு சில டெக்னாலஜிஸ் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, இந்த பஜாஜோட பிளாட்டினா 100ன்றது எந்த ஒரு விஷயத்துக்கு பேர் போன ஒரு வெஹிக்கிள்ன்றது நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட். ஆமாங்க, பஜாஜ் பிளாட்டினா சீரிஸ் பொறுத்த அளவுக்கு மைலேஜுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயத்துலையும் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சீட்டிங் செட்டப்லையும் சரி, சஸ்பென்ஷன்லையும் சரி, நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா 102 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 7.79 பிஹெச்பி அண்ட் 8.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேர் இந்த வெஹிக்கிள் 90, 95 அதை மாதிரி ரேஞ்செல்லாம் கூட மைலேஜ் தந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எல்லாருக்கும் தருமான்னு கேட்டிங்கன்னா மேபி டவுட் தான். பட் நான் ஒரு கம்பெனி ரிப்போர்ட்டரில் ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு மைலேஜோ ஒரு 75 வருதுன்றப்ப நம்ம ஒரு டீசென்ட்டான ரைடிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறன்றப்ப அதை மாதிரி ஒரு ரேஞ்சுக்கிட்ட மைலேஜ் கிடைக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட இது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பாருன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் உங்களுக்கு 117 kg, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளுடைய பேருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் பெருசாக சம்மந்தமே இருக்காது. ஆமாம், பேரில் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு வச்சுட்டு டிசைனில் மேபி ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் எதிர்ப்பலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிசைன் தான். அது இல்லாமல் இதுவும் ஒரு காம்பேக்டான ஒரு டோனில் தான் இருக்கும். பட் மற்றபடின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் இந்த டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். அதான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு காம்பேக்டான ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிசைன் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 110 cc. அதான் பார்த்தோன்னா அக்யூரேட்டாக சொன்னால் 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ் தான் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் வெயிட் 112 kg, உங்களுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு உங்களுக்கு சீட் ஹைட் கம்மி அப்படின்றப்ப கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்குங்கப்பா, அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 86,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்போ ப்ரைஸிலும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் எடுத்து வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில்னு பார்த்தோன்னா இந்த டாப் ஃபைல்ஸ் நீங்கள் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் ஃபைலில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.